மினிமலிசம் இஸ் நார்மல் லைஃப் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி என்னோட மூட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால ஒரு ஈவினிங் vlog மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். இந்த vlogல ஐம் கோனா மேக் ஒன் டீ. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கான ஒரு என்ன சாரீ கட்டலான்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணி ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு நார்மல் லைஃப்னு நான் இதை கன்சிடர் பண்ணுறேன்னா, எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன் இருக்கும் இல்லையா? ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், மேரேஜ் பண்ணணும், ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அந்த லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஸ்டபன் மைண்ட் செட் இருந்தால், உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அது வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எஸ்கேப் ஆக முடியும். இட்ஸ் நாட் அபவுட் எஸ்கேப், இட்ஸ் அபவுட் உங்களுக்கு என்ன லைஃப் பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் நார்மல் லைஃப்பில் வந்து என்ன எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு வீடு இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும், ஒரு 2 பெட்ரூம் இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருந்தால் ஓகே ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் வச்சுருக்காங்க. பட் அந்த டேக் பின்னாடி நம்மளாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கெலாம் வந்து என்ன மாதிரி ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கணும்னா, நான் முன்னாடி ஒரு vlogல சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்னோடய பழைய காலத்து வீடு, என்னோடய அம்மாச்சி வீடு மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதாவது அதில் வந்து கிச்சன் இருக்கும், அதுலேயே அவங்களோட லிவிங் ஸ்பேஸ். இன்றைக்கி கரண்ட்டில் வந்து அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதாவது நீங்கள் ஏதாவது சீரீஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஹாலிவுட், இல்லைனா நிறைய பேர் போயிருக்கலாம் அந்த மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் தென் மூவிஸில் தான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். என்னென்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே வந்து கிச்சன், ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலாக பெட்ரூம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஹவுஸாக எனக்கு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, இப்போ வேறு யாராவது வந்தாங்கன்னா கட்டிடுவேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் வேறு யாராவது வந்து பார்க்கும்போது இது என்ன இப்படி இருக்குன்னு மேபி கமெண்ட் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் ஹவுஸ். எல்லா விஷயத்துலையுமே இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கலை, இந்த பொருள் இருக்குது, அந்த பொருள் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்க, ஒரு சாரியே ரிப்பீட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் கட்டுறீங்கன்னா, என்ன இந்த சாரியே கட்டிகிட்டு இருக்க, வேறு சாரி இல்லையா, அந்த மாதிரி கூட கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு கார் வேண்டாம், நீங்கள் பைக்கில் தான் போகிறீங்க, என்னப்பா இவ்வளோ காசு இருக்குல்ல, கார் கூட ஒன்று வாங்கிக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரெஷர் வரலாம். ஆனால் ஆக்சுவலி உங்களுக்கு அது வேணாமல் கூட இருக்கலாம், வேணும்னு இருக்கலாம். ஸோ நிறைய சோஷியல் ப்ரெஷர்ஸ் வந்து நம்மளை தேவையில்லாமல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து காது கொடுக்காம ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் டிசைட் பண்ணுறதுக்கு தான் அந்த மைண்ட் செட் தான் வந்து மினிமலிசம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மினிமலிசம் இஸ் அபவுட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது அண்ட் இன்டென்ஷனலாக செலவு பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து யாருமே என்ன நினச்சா என்ன, என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் அடாப்ட் பண்ணுவேன்ற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அது வரும். ஓகேங்களா? அது எனக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. பட் இந்தியனில் வந்து அவ்வளோ ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ மினிமலிசம் நான் எதை கன்சிடர் பண்ணுறேன்னா, நம்மளோட வீடு, நம்மளோட மைண்ட் செட், அதை தான் நம்மளால் மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஒரு சில விஷயங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய நம்ம விசாரிச்சிருப்போம். நம்ம ஒரு பொருள் வாங்கலான்னு சொல்லி தான் போய் விசாரிச்சிருப்போம். எல்லாருமே வந்து ஒரு டைம் பாஸ்க்கு போய் கடையில் போய் இது என்ன, அது என்ன, இது எவ்வளோ, அது எவ்வளோ அப்படின்னு கேட்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட டைமும் அது இன்வால்வ் ஆகுது இல்லையா? அப்படிலாம் விசாரிச்சுட்டு நம்ம விசாரிச்சிட்டோமேன்ற ஒரே ரீசனுக்காக அந்த பொருளை வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் முன்னாடி பயந்துருக்கேன். ஐயோ இந்த கடைக்கு வந்துட்டோம், இவ்வளோ விலை என்ன, அவ்வளோலாம் கேட்டுட்டோமே, அதுக்கப்புறம் நம்ம வாங்காமல் வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி பயந்துட்டு எனக்கு பிடிக்காமலாம் ஒரு சில பொருளை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாங்க போனது என்னவோ ஒரு பொருளாக இருக்கும், அவங்க கன்வின்ஸ் பண்ணது ஒரு பொருளாக இருக்கும், பட் வாங்கணுமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பொருளாக வேணால் இருக்கலாம், ஈவன் தோ அது ட்ரெஸ்லேருந்து தொடங்கி ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன வேணால் இருக்கலாங்க, சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த கடைக்கு போய் விசாரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் விசாரிச்சிட்டிங்க அப்படின்றதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த பொருளை வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் அந்த பொருளுக்கு மணி பே பண்ணுறீங்க, நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சொசைட்டிக்கு, அதாவது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அது ஒரு குப்பையாகவும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. அப்படின்றனால ரொம்ப இன்டென்ஷனலாக அதை வந்து நீங்கள் வாங்கும்போது இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து இந்த சாரீ தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதை போடலான்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோட ஒரு பொண்ணு பார்க்கும்போது நானே வந்து கட்டின சாரீ. இந்த சாரியோட விலை கேட்டால் நீங்கள் வந்து யூ வில் நாட் பிலீவ், இட்ஸ் ஜஸ்ட் 850 rupees தான். இதை தான் நான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கே நான் கட்டியிருந்தேன். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து நானே வந்து ரெடிமேடாக வாங்கி அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் எனி ஆரி ஒர்க், அதெல்லாம் வெளியில் வந்து கொடுக்கல. ஆனால் இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, அதோட கிளாத் தனியாக வாங்கினதுக்கே எனக்கு வந்து 1000 rupees ஆச்சு.
ஸோ ஓவராலாக 1850 பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனோட saree இது தான் நாளைக்கு வந்து வேர் பண்ண போகிறேன். அண்ட் இது நாளைக்கு vlogல வந்து நான் எப்படி வேர் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்க்கு என்னை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.